நடிகர் கமல் அவர்கள் தான் ஒப்பந்தம் செய்தபடி படம் தயாரித்து கொடுக்காமல் 9 ஆண்டுகளாக ஏமாற்றுகிறார் என்று இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்துள்ளார். தங்களுடைய திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் கமலஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனமும் இணைந்து 50 கோடி ரூபாய் மதிப்பில் படம் தயாரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. வெளிநாடு உரிமையை கமல் எடுத்துக்கொண்டார். ஆகவே மீதமுள்ள 35 கோடி ரூபாய் தொகையை கமலிடம் ஏற்கனவே கொடுத்துவிட்டோம். திடீரென்று அந்த கதையை நான் படமாக்கவில்லை என்று கமல் கூறினார். வேறொரு புதிய கதையை படமாக்கி தருவதாக கூறினார். எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இருந்தும் புதிய கதை ஒன்றை தயாரித்து தருவதாக சொன்ன கமல் அவர்கள் 9 ஆண்டுகளாக ஏமாற்றுகிறார் என்று லிங்குசாமி அவர்கள் புகார் அளித்துள்ளார். லிங்குசாமியை மட்டுமல்ல, தன்னை நம்பியிருந்த ரசிகர்களையும் கமல் அவர்கள் ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்று கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று கூறி மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து 2024 தேர்தலில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக திமுகவிடம் அடகு வைத்தவர்தான் இந்த கமலஹாசன் அவர்கள். ஆகவே இனி அவர் உலக நாயகன் கிடையாது, ஊழல் நாயகன் என்று அழைக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.